கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நேசிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. என்னை இயேசு நேசிக்கிறார். சொல்லுங்க. இதுக்கு கையில் சொல்லுங்க. என்னை இயேசு நேசிக்கிறார். அதற்கு தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 நபர்கள் குறித்து நம்ம பார்க்க போறோம். எத்தனை நபர்? 3 நபர்கள் குறித்து பார்ப்போம். நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்க போறோம். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கா? அவர் உங்களை அழைத்து வந்திருக்காரு. ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்காரு. அதுக்காக தான் உங்களை எல்லாம் இங்க என்ன பண்ணிருக்காரு? கூட்டி வந்திருக்காரு. அதனால நீங்க கவனமாக கேட்டால்தான் கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் இந்த நோக்கத்தோடு உங்களை இங்க கூட்டி வந்திருக்காரோ அந்த நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்துவார். ஆனா நீங்க மௌனமா அமைதியா ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஒரு குடும்பத்தை குறித்து நாம பார்க்க போறோம். ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க. ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 3 நபர்கள் இருக்காங்க. 2 சகோதரி, ஒரு சகோதரன், 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 3 நபர்கள் உடைய வீட்டை கர்த்தர் நேசிக்கிற தேவனாயிருந்தார். 3 பேர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் நேசித்தார். அடிக்கடி அவங்களுடைய கிராமத்துக்கு போகும்போது அவங்க வீட்டுல போய் அவர் தங்குவார். அப்போ அவங்க நேசித்ததுனால அவங்க வீட்டுக்கு போனார். அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறனால தான் ஆண்டவர் நம் நடுவே வந்திருக்கிறார். உங்களை எல்லாரையும் அழைத்து வந்திருக்கார். அப்படி அந்த 3 நபர்களே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நேசித்து அவங்க வீட்டுக்குள் அவர் கடந்து சென்றார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கிறாங்க. உங்களுக்கு பைபிள் எல்லாம் கவனமா கேளுங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அங்க என்ன எழுதிருக்கு பாருங்க, வாசிங்க. பின்பு அவர் பிரயாணமா போகையில் அவர் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கு அந்த கிராமத்துல. அந்த ஸ்திரீக்கு பேர் என்ன? மார்த்தா. அவ என்ன பண்ணானா அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம் நடுவில் வந்திருக்கார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள போறோம்? இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ளீங்க? அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அந்த கிராமத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போனார். அந்த ஸ்திரீ என்ன பண்ணா? ஆண்டவர் என்ன பண்ணா? ஏற்றுக்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வீட்டுல என்ன பண்ணாரா? ஏற்றுக்கொண்டார். முதல்ல உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாதான் இல்லத்துல ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? உள்ளத்துல நம்ம ஏற்றுக்கொண்டாதான் வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்திலேயே நம்ம ஏற்றுக்கொள்ளனா இயேசு என்ன பண்றாரு? வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம உள்ளத்துல இயேசு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உள்ளத்திலே இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் யாரோ கூப்பிட்டாங்க, பாஸ்டர் கூப்பிட்டாரு, ஃபாதர் கூப்பிட்டாரு, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். எப்படி? அவர் அவங்க 3 நபர்களை நேசித்தார். மார்த்தாரை நேசித்தார். அவங்க வீட்டுக்கு அவர் வர இறங்கணும்னு ஏற்றுக்கொண்டது போல நீங்க அவருடைய உள்ளத்தில் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும்னா முதலாவது நம்முடைய உள்ளத்திலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் உண்மையான ஆண்டவர். அவர்தான் நம்முடைய இரட்சகர். அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்கினவர். நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினவர். அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை நீங்க என்ன பண்ணணும்? உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அங்கே வந்த உடனே, அந்த கிராமத்துல வந்த உடனே அவரை ஏற்றுக்கொண்டார். யாரு? மார்த்தாள் என்ற ஒரு சகோதரி ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவர் அவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார். அவருடைய இல்லத்துக்குள் பிரவேசித்தார். அப்படிதான் நம் இருதயத்தில் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் கை வைங்க பார்க்கலாம். யார் யார் ஏற்றுக்கொள்றீங்க? கை வைத்து சொல்லுங்க. இயேசுவே, என் இருதயத்துக்குள்ள நான் உம்மை
ஏற்றுக்கொள்கிறேன். என் இதயத்துக்குள்ள வாங்க, எங்க இல்லத்திற்குள் வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் உங்க இருதயத்துல வரணும்? ஏன்னா உங்க இருதயத்துல இருக்கு வேதனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, வியாதிகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. வீட்டுக்குள்ள ஏமாத்த இயேசு வீட்டுல சமாதானம் இல்லை, சண்டை இருக்கு, சச்சரவு இருக்கு, போராட்டம் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. இயேசு இதயத்துக்குள்ள வந்தா நம்ம சரீரத்திற்கு காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீக்குவார். ஆமென். ஹalleluya. நம்ம இதயத்துக்குள்ள வந்தா எல்லா பலவீனங்களையும் நீக்குவாரு. நமக்கு சரீரத்திலே வேண்டிய எல்லா சுகத்தை தருவாரு. நம்ம இதயத்திலே ஒரு நல்ல நிம்மதியை தருவாரு. நம்ம வீட்டுக்குள்ள வந்தா வீட்டில் நடக்கிற போராட்டங்களை மாற்றுகிற நம் தேவன். அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை நிலைநாட்டுவார். எந்த குறைவு இல்லாமல் அவர் நம்மை வீட்டை மாற்றுகிற தேவன். நிறைவானவர் வரும்போது குறைவுகளெல்லாம் மாறிவிடும். நிறைவானவர் இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நீங்க முதலாவது இயேசுவை உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்தை ஏற்றுக்கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்டு வாசலை திறந்து, ஐயா நீங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல போராட்டம் இருக்கு, வீட்டுல பிரச்சனை இருக்கு, வீட்டுல நிம்மதி இல்ல, வீட்டுல கஷ்டம் இருக்கு, வீட்டுல உபத்திரம் இருக்கு, நீங்க வாங்க என்று சொல்லும் போது அவர் வீட்டுக்குள்ள வந்தோம். வீட்டிலே ஒரு சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் அவர் தருகிற தேவனாய். அங்கே நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்க 39 வாசிங்க. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணாரா? அவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். அவளுக்கு மரியாள் என்றப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் என்று ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். யாரு? மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருக்கா. அவ பேர் என்ன? மரியாள். அவ என்ன பண்ணாலாம்? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். எப்படி நீங்க உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை கேட்கிறீங்களோ அப்படி மரியாள் உட்கார்ந்து கொண்டு வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் கேட்டுதானே இருக்கீங்க. எல்லாருக்கும் 2 காது இருக்கா? ஆமென். அப்போ காதுள்ளவர் கேட்க கடவுள். அப்ப ஆண்டவர் காது கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் விட்டு, எல்லாம் நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு அவருடைய சமூகத்திலே மரியாதை வந்து அமர்ந்து கொண்டு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து போதித்துக் கொண்டு இருக்க காரியத்தை அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓகே. இன்னொரு நபர் இருக்காரு, லாசரஸ். ஆனா அவர் இங்க என்ன, அந்த பிக்சர்லயே இல்ல, அந்த வீட்லயே என்ன இல்ல, லாசரஸ். அவர் ஒரு சகோதரன் இருக்கு, அவன் பேர் என்னது? லாசரஸ். அவர் என்ன இல்ல, வீட்டுக்குள்ளேயே இல்லை. நிறைய பேர் உங்க வீட்டுல அநேக பேர் இங்க இல்லை. வந்திருக்காங்களா? உங்க வீட்டுல சுத்தி திரும்பி பாருங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்களா? வரல. அது மாதிரி லாசரும் அந்த பிக்சர்ல அவங்க வீட்டுல இல்லவே இல்லை. மார்த்தாள் ஏற்றுக்கொள்கிறா, உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார், இல்லத்துக்கு கொண்டு வரா. மரியாதை அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொள்கிறார், வசனத்தை கேட்டுக்கொள்கிறார். அவர் லாசரஸ் அங்கே இல்லவே இல்லை, அவர் சகோதரன் இல்லவே இல்லை. அநேக பேருடைய கணவன் இங்க இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, நிறைய பேர் இல்லை, அவங்களாம் இல்லவே இல்லை, பிக்சர்ல இல்லவே இல்லை. ஆனா நீங்கெல்லாம் வந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்க யாரை போல? மரியாதை போல அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப என்ன நடக்குது? வாசிக்க தொடர்ந்து. இப்போ யாருன்னா வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நல்ல சமையல்லாம் எல்லாம் சமையல்லாம் செய்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா? நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கா. வாசிப்பா. அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி உமக்கு கவலை இல்லையோ? எனக்கு உதவி செய்யும்படிக்கு சொல்லும் என்றார். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். நிறைய பேர் என்ன பண்றோம்? நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரி மார்த்தாள் அநேக வேலை செஞ்சு கொண்டிருக்கா. வேலை செஞ்சு கொண்டே இருந்துட்டு என்ன சொல்றா? இந்த மரியாள் வந்ததுன்னு உங்க பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய சத்தத்தையே கேட்டு கொண்டிருக்காங்க. உங்க வீட்டுல மட்டும் நிறைய பேர் இருப்பாங்க.
இல்ல, நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வீட்டுல, இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை. ஆனா என் சகோதரி என்ன பண்றான், எனக்கு உதவி செய்ய மாட்டான். அவன் நீங்க பாத்துல உட்கார்ந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறா. அவன் வந்து என்ன பண்ற, கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்ற, குறைவுகளை சொல்லி உதவி செய்ய இவர்களை அனுப்பும். அப்படிதான் நம்ம நிறைய பேர் கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து கலங்கி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்றது இல்ல, கேட்கிறது இல்லை. என்ன பண்றது, ஆண்டவருடைய வார்த்தையே கேட்பதில்லை. ஆனா மரியாளும் அங்க உட்கார்ந்து தொடர்ந்து வாசிக்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு சொல்கிறார், அவர் பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக வேலைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை அவன் என்ன பண்ணிட்டான், தெரிந்து கொண்டான். நிறைய காரியத்தை குறித்து நம்ம மனசுல அநேக கலக்கங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள். மார்த்தாக்கு அப்படிதான், அவன் மனநிலை அப்படித்தான் இருக்கு. ஆனா மரியாளோ அதை குறித்து எதை குறித்து கவலைப்படல. என் இயேசு வந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்று அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் ஏதோ பதறாத, மார்த்தா போல பதறாத, இங்க அமர்ந்திருந்தாலும் உங்க மனசு இங்கே பதறாத, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்ல நேசிக்கிற தேவன். அவர்களை 3 பேரை நேசித்து அவர் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அங்கே அவர் அந்த வீட்டுக்குள்ளேயும் அவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் அவர் பிரவேசித்து காரியங்களை செய்து கொண்டிருக்கார். நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் மகத்துவமான காரியம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற வல்ல தேவனாய் இருக்கிறார். அதனால கர்த்தர் நல்லவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவங்க 3 பேர் இருக்காங்க. திடீர்னு என்ன ஆயிட்டது, அவன் வீட்டுல ஒரு இன்னொரு நபர் இருக்கார், லாசரஸ். அவர் என்ன பண்ணிட்டாரு, மரித்து போயிட்டார். என்ன ஆயிட்டாரு, மரித்து போயிட்டார். இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஐயோ அவருக்கு மரித்து போயிட்டாருங்க. மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. மரித்து அடக்கணலாம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. வாசித்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம் எடுத்து வாசிங்க பாருங்க. 39:40 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39:40 எல்லாம் கவனிச்சு கேளுங்க. இன்னொரு நபர் இருக்கா, அங்கே மார்த்தாள் இருதயத்தை ஏற்றுக்கொண்டால், வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால், மரியாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தால், ஆனால் அங்கே லாசரஸ் இல்லவே இல்லை. ஆனால் லாசரஸ் மரித்து விட்டால். அங்கே என்ன நடக்குது பாருங்களேன். இயேசு கல்லறைக்கு வந்து கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நானுமே எத்தனை நாள் ஆயிடுச்சு, மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. அப்ப 4 நாள் ஆயிட்டா அது சரீரம் என்ன பண்ணும், கவனிங்க. யார் சொல்றா, அவங்க சகோதரியை சொல்றா, மரித்து போய்விட்டான் நாருமே. அப்போது என்ன நடக்குது, இயேசு என்ன சொல்றாரு, இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா. மார்த்தா ஏற்கனவே கலங்கி கொண்டிருக்கிற மார்த்தா, அவக்குள்ள விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவன் என்ன சொல்றார், ஐயா மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே நீங்க கல்லு புரட்டி போடுங்க சொல்லுறீங்களே, இப்போ நாருமே. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க இயேசுவை விசுவாசித்தீங்கன்னா, இயேசுவை இருதயத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசுவுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியம் செய்வார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியம் செய்வார். நீங்கள் அறியாதது, நீங்க எட்டாதது, உங்க இருதயத்தை உண்டாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அவர் நல்ல தேவன், அவர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவன். ஆனால் நம்ம அவரை இருதயத்திலும் இல்லத்திலும் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 11ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. 11:44. அப்பொழுது மரித்த லாசரு வெளியே வந்துட்டான். அவன் கால்களும் கைகளும்
கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமோ சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டுகளை என்ன பண்ணணும்? அவிழ்த்து விடுங்க. அவன் கட்டப்பட்டிருக்கிறான். யாரு? லாசரஸ் கட்டப்பட்டிருக்கிறான், மரித்துட்டான். இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பிட்டாரு, எழுப்பி வந்துட்டான். ஆனா கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். இன்னைக்கு உங்க குடும்பத்திலேயும் அநேக பேர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து அவர் கட்டைகள் எல்லாம் இன்றைக்கு அவர் அழைக்க போகிறார். அந்த கட்டைகள் எல்லாம் கட்டைகளை அவிழ்த்து அவர்களை அவருடைய சமூகத்திலே கொண்டு வர போகிறார். நம்புகிறவர்களா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை நீங்க நம்பி வருகிறீங்க, ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க இயேசுவை. நீங்க இயேசுவை இருந்ததை ஏற்றுக்கொள்றீங்க, ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு அழைக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க. ஆனா அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுகளை நாம் அறுக்க இயேசுவால தான் முடியும். அவர் கட்டை அறுத்து அங்க சொல்லுகிறார், அவர் கட்டுகளை அறுத்து அவர்களை என்ன சொல்கிறார்? நீங்க அவர்களை போக விடுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் கட்டப்பட்டிருக்க நிலைமையை கட்ட அவிழ்த்த பிறகு என்ன நடக்குது? யோவான் 12ஆம் அதிகாரம் சீக்கிரமாக வாசிப்போம். யோவான் 12:1 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 12:1. மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். வாசமா அங்கே அவருக்கு நாமிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். சரி. லாசருவும் அவருடைய கூட பந்தியில் இருக்கிறவர். லாசரும் பந்தியில் இருக்கிறார். லாசர் எங்க இருக்கிறார்? பந்தியிலே. முதல்ல நாம் பார்த்தோம், லாசர் வீட்டுக்குள்ளேயே இல்ல. உங்க வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கட்டப்பட்ட நிலைகள் இருக்கிறவர்கள், அவர் என்ன பண்ணல? வீட்டிலே இல்லை. ஆனா கவனிங்க, வீட்டுக்குள்ள இப்ப என்ன கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அறுத்த பிறகு அந்த பந்தியில யார் இருக்கிறார்? லாசரஸ் இருக்கிறார். உங்க வீட்டுல கட்டப்பட்ட நிலைமைகளை கட்ட அவிழ்க்கிற இயேசு கட்ட அவிழ்த்து விட்டார்னா அவன் இயேசுடைய பந்தியிலே அமர்ந்திருப்பான். இன்னைக்கு விசுவாசிக்கல, இன்னைக்கு அவன் நம்பல. நீங்க விசுவாசித்து இயேசு கிட்ட வந்திருக்கீங்க, நீங்க இருதயத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய இருதயத்திலே சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிற. கவனித்து கேளுங்க, இருதயத்தை சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிற. உங்களுடைய கட்டுகளை அவர் அறுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீங்க கட்டுப்பட்டிருந்தாலும் உங்களுடைய கட்டுகளை அறுக்க அவரால் கூடும். உங்க வீட்டில யாராவது கட்டப்பட்டிருந்தால் அவருடைய கட்டுகளை அறுக்க முடியும். ஆமென். உங்க வியாதியில இருந்து, உங்களுடைய போராட்டத்தில இருந்து, உங்களுடைய கடன் பாரத்தில இருந்து, உங்களுடைய பிரச்சனையில இருந்து விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவரே. அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலையும் சமாதானமும் சுகமும் தர முடியும். அவருடைய பந்தியிலே அமர்ந்து சாப்பிடும்படிக்கு லாசரஸ் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 3 பேர் இருக்காங்க நபர்கள். யாரு? மார்த்தாளும் இருக்கிறாள், அங்க மரியாளும் இருக்கிறாள், அங்க யாருக்கா? லாசரஸ் இருக்கிறார். மார்த்தாள் கலங்கி கொண்டிருந்தவள், அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் நீக்கி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் கலங்கி போன நிலைமை மாறணும்னா ஆண்டவரை உறுதியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உறுதியாக விசுவாசிக்கிறது யார் விசுவாசிக்க முடியும்? மரியாதை போல அவருடைய சமூகத்தை காத்துக்கொள்ள தான் என்ன பண்ண முடியும்? உறுதியாக அவரை விசுவாசிக்க முடியும். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கலக்கத்தை மாற்றுகிறவர் நம் தேவன். எல்லா கலக்கத்தை மாற்றுகிற நம்ம இயேசு. நீ கலங்காதே, நீ திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எதற்கு கலங்கி கொண்டிருக்கிறார்? நல்ல பங்கு அவருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடுமா? அன்பு சொல்லுவோம், ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். கண்களை மூடுங்க. ஆண்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்த்தாளை போல கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் என் இயேசு பார்த்துக் கொள்வார். சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொள்வார். எனக்கு சுகத்தை தருவார், எனக்கு விடுதலை தருவார், எனக்கு சமாதானத்தை தருவார். மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். அவரால் எல்லாம் கூடும். நான் அவரே நம்புகிறேன். அவரை இருதயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறேன். கட்டப்பட்ட மக்கள் எல்லாம் கட்ட அவிழ்க்கப்படுவார்கள்.
அவர்களும் என்னோடு கூட வந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள். என்னோடு கூட வந்து என் சமூகத்தில் அமர்ந்திருப்பார்கள். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன், என் மனதை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் கலங்க மாட்டேன், நான் ஆண்டவரே கலங்கி போக மாட்டேன். என் கலக்கத்தெல்லாம் மாட்டுகிறேன் இயேசு இருக்கிறார். என் அவநம்பிக்கை அவிசுவாசம் மாட்டுகிறேன் இயேசு இருக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களை தொட போகிறார். அவர் தொடுகிற தேவன் இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். பார்த்தால் அவநம்பிக்கையாய் இருந்தார், அவர் பதறிக்கொண்டு இருந்தார். ஆனா இயேசு அவருடைய எல்லா அவநம்பிக்கையை, அவருடைய பதறங்கள் எல்லாம் இயேசு நீக்கினார். அவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இன்றைக்கு கேட்கிற பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காண முடியும். உங்களுடைய குடும்பத்திலே காண முடியும். உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கணவன் கட்டப்பட்டிருக்கலாம், குடியினாலே உங்கள் கணவன் கட்டப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகள் குடியினாலே கட்டப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார்கள் அசுத்த ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கலாம், சத்ருவினால் கட்டப்பட்டிருக்கலாம், இருளின் அதிகாரத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். அந்த கட்டிலம் அறுக்க இயேசு நம் நடுவில் இருக்கிறார். நீங்க நம்பும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தருவார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, வாய் தான் சொல்லுங்க, இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறேன். எனது இல்லத்திலே அவரை அழைக்கிறேன். ஆண்டவரே, இல்லத்திலே அழைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய இல்லத்திலே கடந்து சென்று கட்டப்பட்டிருக்கிறவர்களால் கட்ட அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதினால் கட்டப்பட்டிருக்கிற வியாதிகள் கட்ட அறுக்கட்டும். இருளினால் கட்டப்பட்டிருக்கிற இருளின் ஆதிக்கம் அறுக்கப்படட்டும். நான் கழுத்தில் இருக்க நுகத்தை முடித்து நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை கட்டுகளை அறுத்து நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய உறவினர்கள் யார் யார் கட்டப்பட்டிருக்காங்க குடும்பத்திலே எல்லாருடைய கட்டுகளை நீர் அறுக்க நீர் சர்வ வல்ல தேவன். அன்றைக்கு லாசருடைய கட்டு மரணமான கட்டை அவிழ்த்து விட்டீரே ஆண்டவரே. இன்றைக்கு இவங்க வீட்டிலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனதிலே கட்டப்பட்ட நிலைகள் கட்ட அவிழ்க்கப்படுவதாக. எல்லாம் இருளின் ஆதிக்கம் ஆண்டவரே. உங்களுடைய மனதிலே கட்ட அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிற எல்லா இருளின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவருடைய பிள்ளைகள், இவருடைய கணவர்கள், இவருடைய மனைவிக்கு, இவருடைய ஆண்டவரே உறவினர்கள் கட்டப்பட்டுள்ள கட்ட அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவே நீர் உங்களை விடுதலை செய்கிறாங்க, சுகம் தருகிறாங்க, சமாதானத்தை தருகிறாங்க. மரித்த உயிர்ப்பிக்க வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. லாசரஸே வெளியே வா என்று சொல்லி மரித்தவனை உயிரோடு எழுப்பிய நேசர். இவருடைய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ, கையின் பியாசங்கள் மரித்து போயிருக்கிறதா, ஆண்டவருடைய பியாசங்கள்லாம் மரித்த நிலைமையை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். இன்றைக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறது, அடையாளங்களை நடத்துகிறது. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருடைய கட்டுகளை கர்த்தர் அறுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் தொட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவர் அதற்காகவே கல்வாரி சிலுவைக்கு கடந்து சென்று எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையை கடந்து சென்று இவருடைய அக்கிரமங்களுக்காக, இவருடைய பாவங்களுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையை கடந்து சென்று நீருடைய ரத்தத்தை சென்று இவருடைய எல்லாருடைய ஆண்டவரே பாவங்களை, அக்கிரமங்களை, வியாதிகளை, சாபங்களை நீர் முறித்தீரதற்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்கிறார். நான் கர்த்தரை நம்பினேன், நான் கர்த்தரை விசுவாசித்து வந்தேன், கர்த்தருடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தார், என் குடும்பத்திலே அற்புதம் செய்தார் என்று கர்த்தருடைய சமூகத்திலே மரியாதை போல
அமர்ந்து உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, குடும்பமாகவே ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, குடும்பமாகவே போற்றவர்களாக இவர்களை மாற்றுகிறார். நீர் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலத்த கரம் இறங்கட்டும். இவங்க விரோதமாக போராடுகிற எல்லா ஆண்டவர் டார்க்னஸ் ஸ்பிரிட், அந்த காலத்தில் இருள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கடிதப்படப்படுது. என்று முதல் இவருடைய வீட்டிலே சமாதானம், சுகம், பல, ஜீவன், ஆரோக்கியம், சௌக்கியம் உண்டாகட்டும். தகப்பனுடைய தாசனுடைய குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த பகுதியிலே கட்டப்பட்டிருக்க மக்கள், கேட்டுக் கொண்டிருக்க மக்கள் எல்லாம் கட்டுகளை அதுக்கு நீர் சர்வவல்ல தேவன் ஆண்டவரே, அவர்கள் விசுவாசித்து இருதயத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை நம்பினால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கை அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை பரிசாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெப பிதாவே. ஆமென்.